Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழக பள்ளி கல்வியை குறித்து கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. பல அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருகிறது என்றும் சில பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையே இல்லை என்றும் எல்லாம் பேசப்படுகிறது. அப்போ அதை மேம்படுத்துவதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்கணும். ஆனால் இந்த முறை சென்ற முறை ஒதுக்கிய நிதியை விட குறைவாக 44,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். நான் 1989 பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று கலைஞர் கருணாநிதி அவர் முதலமைச்சரே நிதி அமைச்சராக இருந்து தாக்கல் செய்தார். அப்போது உங்களுக்கு என்னன்னு தெரியும், 25 மார்ச் 1989 சனிக்கிழமை என்ன சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் தாக்கப்பட்ட சம்பவம். அதுதான் உங்களுக்கு நமக்கு நினைவிருக்கு. ஒரு பெரிய பரபரப்பு சம்பவம். ஆனால் அந்த பட்ஜெட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கான மிகச்சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படிங்கிற திட்டத்தை அதில் தான் அறிவிச்சார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் திட்டம், கைம்பெண் மறுவாழ்வு திட்டம், பல திட்டங்களை பெண்களுக்கான திட்டங்களை நிறைய அறிவித்தார். இது குறித்து தினமணியில் மறைந்த ஆசிரியர் கஸ்தூரங்க ஒரு பெரிய கட்டுரையை எழுதி பாராட்டியிருக்கார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நல்ல திட்டங்களை அறிவிக்கும் போது நடந்த சம்பவம் தான் நமக்கு நினைவு இருக்குது. வைகை, கூவம் உட்பட எல்லாத்துலேயுமே படகு சவாரி, படகு போக்குவரத்துக்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலே சென்னை வாசிகளுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சென்னை கூவர் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற போது இப்போ இவர் சொல்கிற அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாசிபிளா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கா? ஒரு சில கேள்விகள். குடும்பத்துக்கு வருடத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு அறிவித்தாங்க. அது அறிவித்தாங்க, வாக்குறுதி சொன்னாங்க. நல்ல இது அது குறித்த அறிவிப்பு இதில் இல்லை. காரணம், சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் அந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் மத்திய அரசு கையில் இருக்குது. தனியார் மருத்துவமனைகளில் ஏற்படுகிற அந்த இது இருக்குல்ல, வியாபார நோக்கம் இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். ஆனால் தரம் மிக முக்கியம். அதில் கவனம் செலுத்தணும். மகப்பேறு மரணங்கள், அதில் தாயோ குழந்தையோ பாதித்தது, இது தமிழகத்தில் இருக்குது, ஓரளவு இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பெட்டராக குறைவாக இருக்குது. இந்த மால் நியூட்ரிஷன் டெத் சொல்கிறீங்க. மால் நியூட்ரிஷன் மட்டும் இல்லை, பிரசவத்திலே நன்றி கடன் செய்வது நல்லது தான். ஆனால் இதனால் உற்பத்தி, பொருளாதார வாழ்க்கை, அவருடைய வாழ்வாதாரம் அதிகரித்து, இதனால் அடிப்படையில் முக்கியம். அதே சமயத்தில் சுய உதவிக்குழுக்களுக்கு கூட நல்ல ஊக்கம் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சில பார்வைகள் இருக்குது. கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெல்டா விவசாயிகள் தொடர்பாக பெரும்பாலும் எதிர்பார்த்த பல திட்டங்கள் இல்லை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். அவரிடம் தமிழக பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழக பட்ஜெட் வெற்றி பட்ஜெட் அது தாக்கல இருக்கிறது. வெற்றி பட்ஜெட்னு சொல்கிறதுங்கிறது நிறைய திட்டங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பெயர் இருக்கிறது. வெற்றினா விஜய்ங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் இல்லையா? ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? கிட்டத்தட்ட இது வரலாற்று ரீதியாக ஒரே விஷயத்துக்கு போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு புது கட்சி போடக்கூடிய ஒரு ஃபுல் டேர்ம் பட்ஜெட்டாக இது இருக்கிறது. இதோட சிக்னிஃபிகன்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் தொடர்பாக உங்களுடைய பார்வை. தொடக்க முயற்சி, எதிர்பார்ப்பு வெற்றி, பார்ப்போம், காத்திருப்போம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ரொம்ப சில எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஜென்சி இளைஞர்கள், அது தொடர்பான சில திட்டங்கள்லாம், வாக்குறுதிகளை தேர்தல் காலத்தில் விஜய் அவர்கள் கொடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் உதாரணத்துக்கு சுருக்கமாக 1-2 சொன்னால், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இந்த 4,000 ரூபா உதவித்தொகை,
மகளிருக்கு 2500, அப்புறம் அனைத்து மாநிலம் முழுவதும் பேருந்துகளுக்கு இப்போ இலவச பயணம், இந்த மாதிரி பல திட்டங்கள் அறிவித்தார். அதில் ஒரு சில திட்டங்களை நிஜமாகவே நிறைவேற்றிட்டார். சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் ஒன்று சொல்லலாம். தாய்மாமன் சீர் அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் நடைமுறைப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அதே மாதிரி அண்ணன் சீர் கூட அறிவிப்பு இருக்குது. அது தவிர சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் சில கேள்விகளும் இருக்குது கூடவே. இப்போ பல திட்டங்களுக்கு வெற்றின்னு அவங்க ஒரு ராசி போல் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில சொற்கள் மீது விருப்பம் இருக்கும். அது நாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. 2000 கோடியில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், அதுக்கு வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடுகள் வளர்ப்பு, பெண்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தினால கிட்டத்தட்ட 110 கோடி 30,000 பேருக்கு அது வந்து வெற்றி ஆடுகள் வளர்ப்பு திட்டம். இது 2வது வெற்றி. அப்புறம் 70,000 பேருக்கு 3,500 கோடியில் வெற்றி வீடுகள். அப்புறம் திறன் பயிற்சி திட்டத்துக்கு வெற்றி திறன் பயிற்சி. இப்படி எல்லா பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. திட்டங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கவை தான். எதிர்பார்ப்பு என்பது நம்ம எதிர்பார்த்தோம், சிலது நடக்கலை அப்படின்ற இருந்தாலும் கூட அது நிதி நிலைமை காரணம் இருக்குது. ஒரு வரவேற்கத்தக்க அம்சம், அதே சமயத்தில் கேள்வியும் அதில் இருக்குது. மாண்டோக்சிக் அலுவாலியா தலைமையில் பொருளாதார வல்லுநர் குழு அமைக்கப்படும் நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கு. அதில் வந்து கடந்த ஆட்சியில் கூட ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. நோபல் லாரேட்டை உட்பட ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்ரமணியம், டெஃபோலா போன்றவர்களாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க பொருளாதார மேம்பாட்டுக்கு. அந்த அறிக்கை என்ன இருக்குது, அதை செயல்படுத்தினாங்களா இல்லையா, எப்போ செயல்படுத்துவாங்க, அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் உண்டா, எந்த முடிவுமே எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர் நடவடிக்கை எதுவுமே இல்லை. அது திமுகவுடைய ஃபால்ட் தானே. நான் சொல்கிறது திமுக கடந்த ஆட்சியில் நடந்தது. அந்த மாதிரி போயிடக்கூடாது. மாண்டோசிக் அலுவாலியாவினுடைய குழு நாளைக்கு ஏதேனும் ஆராய்ந்து பல்வேறு திட்டங்களை, யோசனைகளை சொல்லும், பரிந்துரைகளை சொல்லும். அந்த பரிந்துரைகள் என்னன்னு சொல்லணும். ஏன்னா இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கையை 2-3 துறைகளுக்கு வெளியிட்டாங்க. மின்சாரத்துறை, நிதித்துறை விட்டாச்சு. இப்போ நாளைக்கு அறநிலைத்துறை வெள்ளை அறிக்கை கூட வரப்போகுது. சரி, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. கடந்த ஆட்சியில் இவ்வளவு நடந்தது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் சொல்லணும். அது விஷயம். இதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் வந்து 1989 பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றது. கலைஞர் கருணாநிதி அவர் முதலமைச்சரே நிதி அமைச்சராக இருந்து தாக்கல் செய்தார். அப்போது உங்களுக்கு என்னன்னு தெரியும், 25 மார்ச் 1989 சனிக்கிழமை என்ன சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் தாக்கப்பட்ட சம்பவம். அதுதான் உங்களுக்கு நமக்கு நினைவு இருக்குது. ஒரு பெரிய பரபரப்பு சம்பவம். ஆனால் அந்த பட்ஜெட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கான மிகச்சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படிங்கிற திட்டத்தை அதில் தான் அறிவிச்சார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் திட்டம், கைம்பெண் மறுவாழ்வு திட்டம், பல திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை நிறைய அறிவித்தார். இது குறித்து தினமணியில் மறைந்த ஆசிரியர் கஸ்தூரங்கர் வந்து ஒரு பெரிய கட்டுரையை எழுதி பாராட்டியிருக்கார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நல்ல திட்டங்களை அறிவிக்கும் போது நடந்த சம்பவம் தான் நமக்கு நினைவு இருக்குது. காலங்கடந்து 30 ஆண்டுகள் கழித்து. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் நடந்து விடுமோன்னு எதிர்பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று கைது செய்யப்பட்டது, அதையொட்டி திமுகவினர் எதிர்வினை ஆற்றியது. இந்த நிகழ்வு தொடர்பாக ஏதேனும் சட்டப்பேரவையில் ஏதாவது ரகளை நாடாளுமன்றத்தில் தான் தினம் பார்க்குறமே, தினம் ஒரு கலாட்டா இருக்குது, அட்ஜான்மெண்ட் போயிட்டுருக்கு. அது மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற கவலை எதிர்பார்த்தேன். நல்ல காலமாக அது நடக்கலை. கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் வாய் திறந்து பேசுங்க சிஎம்னு பேட்ச் குத்திட்டு திமுககாரங்க வந்தாங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னாலும் இல்லை, இந்த வாட்டி அது இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் தங்களுடைய திமுக கட்சி எம்எல்ஏக்களோடு விவாதித்திருக்கார். அது பரவாயில்ல. எதிர்க்கட்சியில் என்னுடைய எதிர்க்கட்சியான அதிமுக அவங்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே 1008 பிரச்சனை, அது ஏதாவது எதிரொலிக்குமோனா அதுவும் எதிர்பார்க்கலை.
பட்ஜெட்டை விமர்சனத்திர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தது. அது தவிர தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்குது, எதிர்பார்த்தோம் இல்லை. அதனால் நல்ல காலம் அதெல்லாம் இல்லாமல் இயல்பாக ஒரு பட்ஜெட் தாக்கல் முடிந்திருக்கிறது. அந்த வகையில் சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே சமயத்தில் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு இது எதிர்காலத்தில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்னு முதல் கட்ட கருத்தை பதிவு. இதில் இப்போ திட்டங்கள் சார்ந்து போவோம் சார். இப்போ நம்ம இதில் வந்து துறைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்னென்ன நிதி அப்படிங்கிறது, துறை ரீதியாக நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்களே சொன்ன மாதிரி இந்த வெற்றி, அதில் நீங்கள் ஒரு விஷயம் என்னம்னா வெற்றி வீடு திட்டம்னு ஒன்று இருக்குது, அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இது எல்லாத்துக்கும் தாண்டி நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம சென்னை வாசிகளாக இருக்கவங்கிறதால அடையார், அதுக்கப்புறம் இந்த கூவம், இந்த நதிநீரை வந்து சீரமைப்பதற்கு குளோபல் லெவலில் டெண்டர்ஸ் வந்து கோரப்படும். அதே மாதிரி வைகை, கூவம் உட்பட எல்லாத்துலேயுமே வந்து படகு சவாரி, படகு போக்குவரத்துக்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலே வந்து சென்னை வாசிகளுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கூவத் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிற போது இப்போ இவர் சொல்கிற அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாசிபிளா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கா? கருணாநிதி அவர்கள் காலத்தில் நடந்ததாக ஒரு நினைவு, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, அதுக்கப்புறம் நடந்திருக்கா? இல்லை, அதுக்கு முன்னாடி கூவம் தூய்மையாக தான் இருந்தது. பக்கிங்காம் கால்வாய் தூய்மையாக இருந்தது. அதில் படகு போக்குவரத்து நடந்தது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன், நாராயணதுரைக்கண்ணன் மறைந்த எழுத்தாளர், அவங்க எல்லாமே அந்த படகுல பயணம் பண்ணியிருக்காங்க. பயணம் செய்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதை ஒரு கவிதையாகவே பதிவு செய்தார். இதெல்லாம் 1964க்கு முன்னாடி, 1900 கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கோங்க. அப்போது பாவேந்தர் பாரதிதாசன் அப்போ இருந்தார், 64 தான் அவர் மறைந்தார். அப்போ நிலைமையில் பின்னாடி ஆலைகள், நகர கழிவுகளால் அது மாசுபட்டது. பக்கிங்காம் கால்வாயும் சரி, கூவமும் சரி, அடையாறும் அப்படி ஆகிவிட்டது. அடையாறில் நானே பார்த்துருக்கேன் தூய்மையான நீர், நாங்கள்லாம் குளித்து விளையாடிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். இப்போது இதில் ஒரு கேள்வி என்னென்னா, சீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது குளோபல் டெண்டர்னா, கடந்த ஆட்சியில் தங்கம் தென்னரசு நிதி அமைச்சராகும்போது 3 ஆண்டுகள் தொடர்ந்து 2500 கோடி செலவை ஒதுக்கப்படும் கூவம், அடையாறு போன்ற நதிகள் தூய்மையாக்குவதற்கு அப்படின்னு 3 முறை 3 ஆண்டு நிதி நிலை அறிக்கையில் அதை அறிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக 2500 என்ன நடந்தது? நடக்கவே இல்லை. கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகளுக்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சமாச்சாரம் எல்லாருக்கும் தெரியும். கூவத்தில் முதலை வந்ததுன்னு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அநேகமாக கூவத்தை ஒட்டி மதுரவாயில் அந்த மேம்பாலம், இரட்டை அடுக்கு மேம்பாலம், அதுதான் வரும். அது வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த அரசு அதில் முனைப்பு காட்டுக்கிறது, வரவேற்கத்தக்கு. ஹுசூரில் மெட்ரோ ரயில் திட்டம் போன்றவை எல்லாம் இருக்குது. திட்டங்களை அதை அறிவிப்பதன் மூலம் நின்று விடக்கூடாது. இது எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கணும். முதல்ல விஷயம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் என்ன பார்க்குறேன், நான் பட்ஜெட் நீங்கள் அறிவித்ததெல்லாம் வேறு, அறிவித்தது அறிவிக்காதது. இப்போ ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சில திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாமல், நிதி நிலை அறிக்கையில் அறிவிக்கப்படாமல் செயல்பாட்டுக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சத்துணவு திட்டம் 1980 சட்டப்பேரவை தேர்தலின் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை பற்றி அறிவிக்கவில்லை. ஆனால் 82 83 நினைக்கிறேன், என்ன நினைவில்லை, சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இன்று வரையில் மகத்தான் வெற்றி கொண்டது. உலக அமைப்புகள், அநேகமாக சுகாதார WHO அல்லது ஐநாவோ எனக்கு தெரியல, பாராட்டப்பட்ட திட்டம் அது. சத்துணவு திட்டம் எந்த மாநிலமும் அதை செயல்படுத்தலை, இன்று வரையில் செயல்படுத்தவும். அது வெற்றிகரமானது. அதில் என்ன பலன்னா, சில திட்டங்களை, நல்ல திட்டங்களை அறிவிக்கும் போது பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு மதிய உணவு திட்டத்தை கர்ம வீரர் காமராஜர் பட்ஜெட்லாம் அறிவிக்கிறதாக கொண்டு வந்து அதன் மூலம் என்ரோல்மெண்ட் அதிகரிச்சது, பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் சேர்ப்பதை அதிகரிச்சது. சத்துணவு திட்டம் வந்தபோது ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை திறம் படைத்த இளைஞர்கள் உருவானார்கள். அதனுடைய விளைவை நம்ம பார்த்தோம். தொட்டில் குழந்தை திட்டம், அதை பற்றி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அறிவிக்கலை, ஆனால் அதை கொண்டு வந்தாங்க.
அந்த திட்டம் கொண்டு வந்தது மூலம் செயல்படுத்தப்பட்டது, செயலாக்கத்துக்கு வந்த பிறகு ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு எனப்படும் பெண் சிசு கொலை பெருமளவு குறைந்தது. அதுவும் உலக அமைப்புகளால் பாராட்டப்பட்டது. ஸோ நலத்திட்டங்களை நீங்கள் அறிவிக்கத்தான் வேணும் அப்படி அவசியம் இல்லை, அறிவிக்காமலே செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்ததுக்கான பேர் நீக்கும். ஓகே, இந்த பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி தான் பல விஷயங்கள், ஏன்னா குறிப்பாக தாவேகா அரசாங்கம் திமுக அரசாங்கத்தின் மீது வந்த முக்கியமான குற்றச்சாட்டுகளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. இப்போ இதுல வந்து இவங்க சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்தும் புதிய திட்டம். இந்த ஆண்டில் 38,000 கோடி கடன் வழங்கப்படும். தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். அதாவது செக்யூரிட்டி இல்லாம, ஆமா ஆமா, இத முதலீடு மானியம்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்சம் முதலீடு மானியம்னா கேபிட்டல்ல அவங்க கொடுக்கறதுல 5 லட்சம் வந்து கேபிட்டல், அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மானியமா தரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பெண்களுடைய வாக்காளர்களை குறிவைக்க தான் அவர் வந்து 2,500 ரூபா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2,500 ரூபா தொடர்பான அறிவிப்பை வந்து இப்போ வரைக்கும் வெளியாகலை. ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் வெளியே இருக்கு, இது எப்படி பார்க்கறது? இப்போ சில திட்டங்களில் காரணம் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு பெரிய காரணம் வந்து பெண்கள், ஜென்சி எனப்படும் இளைஞர்கள், அவங்கள டார்கெட் பண்ணிட்டு தான் பல அறிவிப்புகள் இருக்குது. ஆகையினால பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, ரைட்டு. அதே சமயத்தில் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அது முழுமையாக செயல்படுத்தினா எந்த விதமான அதாவது அதாவது இது என்ன சொல்றது, திட்டங்கள் வந்து போய் சேர்றவங்களுக்கு சரியாக போய் சேரணும். அந்த திட்டங்களுக்கு இடைத்தரகர்கள் மற்றவர்கள்லாம் வந்தால் கெட்டு போயிடும். அது ஒதுக்கப்பட்ட நிதி முழு அளவு போய் சேராது. ராஜீவ்காந்தி கூட ஒரு முறை சொன்னார், 100 ரூபா அறிவிச்சோம்னா அதில் வந்து 5 காசோ 6 காசோ தான் போய் சேரும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. பழங்காலத்தில் எல்லா காலத்துலையும் சொல்லுவாங்க. இடையில நிறைய பேர் போயிடும். அதுக்காக தான் மத்திய அரசாங்கம் சில திட்டங்களில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையாக செயல்படுத்தணும். ஏன்னா இந்த அரசு டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை உள்ள அரசு. டெண்டர் முறைகளில் இருக்கிற கோளாறுகளை ரத்து பண்ணியிருக்காங்க, இடைத்தரகர்களை முறையெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அதை ரிவாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது, அதெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் ஒரு சில கேள்விகள், குடும்பத்துக்கு வருடத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு அறிவித்தாங்க. அது அறிவித்தாங்க, வாக்குறுதி சொன்னாங்க. நல்ல இது அது குறித்த அறிவிப்பு இதில் இல்லை. காரணம் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர், அந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் மத்திய அரசு கையில் இருக்குது. ரெண்டாவது சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய தட்டுப்பாடு, அதை ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ கல்ஃபில் வளைகுடா நாடுகளில் போர் நடக்குது. அப்போ அதனுடைய தாக்கம் எரிபொருளில், எல்பிஜி போன்றவற்றில் ஏற்படும். அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் செயல்படணும். ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். இன்றைய நாளேடுகளில் பார்த்ததில் சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதில் வந்து ஏற்றுமதி செய்யப்படுவது நமக்கு எப்போவுமே அது சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏற்றுமதி செய்வதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. நம்ம தமிழில் கூட சென்னையில் கூட மெப்ஸ்ன்னு இருக்குது, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜோன் இருக்குல்ல, அது சிறப்பு பொருளாதார எக்கனாமிக் ஜோன். அது இதில் 4வது இடத்துல தமிழகம் வந்திருக்குது. இப்போது இந்தியாவிலேயே குஜராத் 1, 2வது கர்நாடகா, 3வது இது வேறு ஏதோ மாநிலம், 4வது இடத்துல தமிழகம் இருக்கிறது. ஏற்றுமதி அளவு வந்து 11 விழுக்காடு அதிகரித்து 11 சதவீதம் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. ஆக இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றுமதி துறையில் மெல்ல மெல்ல முன்னேற்றம் காண்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது பெரிய முன்னேற்றம் இல்லை, அடுத்து கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது. இதில் அதிகமாக தமிழக அரசு கவனம் செலுத்தணும். சிறப்பு பொருளாதார ஏற்றுமதி மண்டலங்களை பெரிதளவுக்கு ஊக்குவிக்கணும். அதில் இவங்க தங்களால் என்ன செய்ய முடியும், தங்களுடைய லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி, தங்களுடைய எல்லைக்கு ஏற்ப என்ன செய்யணும்னு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நான் ஒரு கவலைக்குரிய தகவலை நான் சொல்லி ஆகணும். பள்ளி கல்வித்துறைக்கு உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 8,400 வச்சுக்கோங்க, 8,400 கோடி ஒதுக்குறாங்க. அது போதாது, இன்னும் கூடுதல் தேவை. அதே சமயத்தில் பள்ளிக்கல்விக்கு வந்து 4,400 கோடி ஒதுக்குறாங்க. இது கடந்த முறை இருந்ததை விட, கடந்த முறை 44,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த முறை வந்து 46,700
கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இதே திமுக அரசில். கடந்த முறை அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, படிப்படியாக ஒரு பட்ஜெட்டுக்கு அடுத்த பட்ஜெட் ஒரு கணிசமாக உயர்ந்து வந்து கிட்டத்தட்ட 2021 அப்போது இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 32,000 கோடி இருந்தது. அவங்க விடைபெற்று செல்லும்போது 46,700 கோடி ஆயிருக்கு மா பள்ளிக்கல்வித்துறைக்கு. அதில் பல காரணங்கள் இருக்குது. இப்போ பள்ளிக்கல்வித்துறைனா நீங்கள் சைக்கிள், சீருடை, பாடப்புத்தகங்கள், அப்புறம் உபகரணங்கள், இப்போ வந்து காலை உணவு திட்டமும் சேருது. அது தேருமா தனியாக வருமான்னு தெரியல. இது போன்ற பல திட்டங்கள் வந்து பள்ளிக்கல்வி, தமிழக பள்ளிக்கல்வியை பொறுத்து கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. பல அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருகிறது என்றும், சில பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையே இல்லை என்றும் எல்லாம் பேசப்படுகிறது. அப்போ அதை மேம்படுத்துவதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்கணும். ஆனால் இந்த முறை வந்து சென்ற முறை ஒதுக்கிய நிதியை விட குறைவாக 44,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இதை வந்து தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் அந்த பட்ஜெட் செஷன் மானிய கோரிக்கை, கல்விக்கான மானிய கோரிக்கை வரும்போதாவது இதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் இந்த அரசு ஈடுபடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒன்று, இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தையின் பிறப்பை கொண்டாடும் வகையிலும், தாய்மாமன் இன்பத்தையும் முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையிலும் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் மோதிரம் வழங்கப்படும். இதுக்கு வந்து 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இது ஒரு பாப்புலரிஸ்ட் ஸ்கீம், காசு கொடுக்கறது, தங்கம் கொடுக்கறதுன்னு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் அரசாங்கம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் வந்து இந்த மாதிரி மகப்பேறுக்காக மகளிர் வந்து இதில் மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் திட்டமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இதுக்கு பல்வேறு ஆங்கிள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் திடீர்னு போகிறோம் அப்படின்னா, ப்ரைவேட்டில் நம்ம போய் இப்போது மகப்பேறு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது ஒரு டெலிவரிக்கு. அது நார்மல் டெலிவரியோ இல்லை சிசரியனோ. முக்கால்வாசி ப்ரைவேட்டில் எல்லாமே சி செக்ஷன் தான். அப்படி இருக்கும்போது இதில் பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும் இந்த திட்டத்தில். நிச்சயமாக இதில் வந்து அரசு மருத்துவமனைகள் தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைகளுடைய கமிட்மெண்ட் இது இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புத்தன்மை, அது அதிகரிக்கணும். 2. 3வது, எப்படி அரசு மருத்துவமனைகளை எல்லோரும், அதாவது இது வந்து மகப்பேறு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகளில் ஏற்படுகிற அந்த இது இருக்குல்ல, வியாபார நோக்கம் இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். ஆனால் தரம் மிக முக்கியம். அதில் வந்து கவனம் செலுத்தணும். மகப்பேறு மரணங்கள், அதில் தாயோ குழந்தையோ பாதித்தது, இது வந்து தமிழகத்தில் இருக்குது, ஓரளவு இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பெட்டராக குறைவாக இருக்குது. இந்த மால் நியூட்ரிஷன் டெத் சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், மால் நியூட்ரிஷன் மட்டும் இல்லை, பிரசவத்திலே அது இதை கட்டுப்படுத்துவதற்கு புதிய திட்டம் ஏதாவது செயல்படுத்தணும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். எனவே அரசு மருத்துவமனைகளோட தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது, அரசு கல்வித்துறை, கல்வி நிறுவனங்களது தரத்தை மேம்படுத்துவது என்பதும் மிக முக்கியமாக இருக்கும். அப்போது தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நாம் கல்வியை வந்து மாநில பட்டியலில் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். நாம் மருத்துவத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கல்வியை மாநில பட்டியலில் ஒதுக்க வேண்டும் என்பது நிறைவேறிவிட்டால், நிறைவேறினாலும் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட நாம் தரத்தை உயர்த்த வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக அரசு பள்ளிகளில் சேருவாங்க. அதை கவனிக்கணும். ஆக இந்த தாய்மாமன் சீர்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சருடைய பெட் ஸ்கீம்னு நினைக்கிறேன், அவருக்கு ஃபேவரட்டான பேர். அதை எப்படி செய்கிறாள், அநேகமாக அதில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் முதல்ல சொன்னாங்களா, முதல்ல பெண் குழந்தைகள், அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள். ஆக அரசு மருத்துவமனைகள் பிறக்கும் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு நினைவுகளால் நான் பகிர்றேன். வைகோ அவர்கள் தான் பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் போடுவார். இது ஒரு நடைமுறையாக இப்போ வரைக்கும் வைகோ அவர்கள் வச்சிருக்காரு. எக்மோர் மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்துடுவார். அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இவர் வந்து செப்டம்பரில் அவரோட பர்த்டே வரும், அப்போ வந்து போடுவார். சார், இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, உங்களுக்கும் நெருக்கமான ஒரு திட்டம்னு நினைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்.
அதுக்கு வந்து 710 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஆனால் இதுக்கு பெருந்தலைவர் அவர்களுடைய பெயரை வைத்து அதே மாதிரி விரிவாக்கவும் பண்ணியிருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதை விரிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திட்டம் எப்படி பார்க்குறீங்க? அந்த பெயரோட திட்டத்தை விரிவுபடுத்துவதும் பெயர் சூட்டுவதும் நான் வரவேற்கிறேன். ஆனால் முதலமைச்சர் அதாவது இவங்க ஒரு தகவலை சொல்லியானோ, எப்படி மத்திய அரசு ஒரு தவறு செய்கிறதோ பெயர்களை மாற்றுவது என்கிற அணுகுமுறையில் அது ஏற்புடையதல்ல. கடந்த முறை பெருந்தலைவர் பேர் வைக்கிறதுல என்ன? இல்லை நான் அதுக்கு வரேன் நான் முதல்வன்ற திட்டம். முதல்வன் யாராக? எல்லாருமே முதல்வன் தான். முதன்மையாக இருப்பவன் முதல்வன் ஆகிறார். அங்கே வந்து ஸ்டாலின் பேர் கிடையாது, திமுக தலைவர்கள் பேர் கிடையாது. ஆகையினால் அதையும் மாற்றிடுறேன். முதல்வர் படைப்பகம்னு ஒன்று இருந்தது, அதையும் படைப்பகம்னு மாற்றிட்டாங்க முதல்வர் பேர். இந்த மாதிரி பல திட்டங்களை மாற்றியது போல் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தூக்கிட்டு போட்டிருக்காங்க. இவர் தானே முதலமைச்சர். இப்போது முதலமைச்சர்னா விஜய் தானே. ஆகையினால் அதை மாற்ற வேண்டியதில்லை. எனவே காமராஜர் பெயரை சூட்டியதன் மூலம் நாளைக்கு மீண்டும் வேறு யாராவது வந்தால் இந்த காமராஜர் பெயரை மாற்ற மாட்டாங்க என்கிற எதிர்பார்ப்பு தான். காமராஜர் போல பெயர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் போன்றவற்றை மாற்ற முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம்னு அழைக்கப்பட்டது. பிறகு அதை என்ன மாற்றிட்டாங்களோ எல்லாம் தெரியல. அதனால் காமராஜர் பெயர் வைத்ததுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா காமராஜருக்கு அந்த நோக்கம் இருந்தது. மாணவர்கள் யாரும் பட்டினி கிடக்கக்கூடாதுங்கிற உயர்ந்த எண்ணம் இருக்குது. ஆனால் அவருடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா எல்லாரும் படிக்கணும். அப்படி என்ரோல்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும், படிக்கணும், எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் தான். ஆகையினால காமராஜர் பெயரை வைத்தது சரி. ஆனால் எல்லாவற்றுக்குமே பெயர் மாற்றுவது என்பது அவ்வளவு ஏற்புடையதா என்பதை பரிசீலிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் இன்னொரு திட்டம், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு காந்தி சொன்னதுக்கு ஏற்ப இதில் ஒரு திட்டம் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் அப்படின்னு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும். பால் உற்பத்தி அதிகரிப்பு, ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10,000 பெண்கள் அவங்களுக்கு வந்து இலவசமாக கறவை மாடு அப்படிங்கிறது. நம்ம ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல இந்த இலவச கறவை மாடு அப்புறம் ஆடு மாடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப வரவேற்பு பெற்றது. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் குறிப்பா இதுவும் வந்து விமன் ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கு, விமன் சென்ட்ரிக்கா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தக்கது தான். அதை முழுமையாக செயல்படுத்தணும். இதில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியமானது இலவசமாக பெற்ற கறவை மாடுகளை யாரும் விற்கக்கூடாது. அதற்கான நிபந்தனை, அதுக்கான கண்காணிப்பு எல்லாம் மிக முக்கியம். அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கணும். இதனால் பொருளாதார மேம்பாடு இருக்கும். அது ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது போன்ற விஷயங்களை எப்போவுமே நலத்திட்டங்களில் இலவசமாக டிவி தரோம், இலவசமாக பஸ்ஸில் போகலாம், இலவசமாக இதில் போகலாம், அது அல்ல நலத்திட்டம் என்பது. உண்மையான நலத்திட்டம் என்பது சத்துணவு, மதிய உணவு திட்டம், கறவை மாடுகள் தந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல், அந்த மாதிரியான திட்டங்கள் தான் பலன் உள்ளதாக இருக்கும். மடிக்கணி கொடுக்கலாம். ஏன்னா மடிக்கணி இருந்தால் நாளைக்கு படிக்கிறவனுக்கு ஏதாவது உபயோகப்படும். இலவசமாக பாட புத்தகங்கள் தரலாம், நோட்டு புத்தகங்கள் தரலாம், அது மாதிரி இருக்கணும். அதில் கவனம் செலுத்தினா நல்லது தான், வரவேற்கத்தக்க. இதில் கூடுதலாக ஒன்று ஆட் பண்ணினேன், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அதான் வெற்றி ஆடுகள். இதில் 2 விஷயம் நோட் பண்ணி, என்னன்னா 5 ஆண்டுகள் 100% மானியத்தில் வந்து 5 ஆடுகள் வந்து வழங்கப்படும். அதுலேயும் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் 30,000 பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 110 கோடி ஒதுக்கீடு. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ரூரல் ஸ்கீம்ஸில் விமன் ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்தியாக விமன்ஸ் டார்கெட் பண்ணி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்கு. கண்டிப்பாக இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக பெண்கள் அரசு ஆட்சி அமைப்பதற்கு பெரும் துணையாக இருந்தவர் பெண்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக பெண்களுக்கு உண்டான அதாவது என்ன சொல்வது அதாவது என்ன சொல்லுவாங்க, நன்றி கடனாக நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு நான் உங்களுக்கு செய்கிறேன் என்ற நன்றி கடனாக இருக்குது. நன்றி கடன் செய்வது நல்லது தான். ஆனால் இதனால் உற்பத்தி, பொருளாதார வாழ்க்கை,
அவருடைய வாழ்வாதாரம் அதிகரித்து, இதனால் அடிப்படையில் முக்கியம். அதே சமயத்தில் சுய உதவிக்குழுக்களுக்கு கூட நல்ல ஊக்கம் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சில பார்வைகள் இருக்குது. கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா விவசாயிகள் தொடர்பாக பெரும்பாலும் எதிர்பார்த்த பல திட்டங்கள் இல்லை. மேகேதாட்டு காவிரி போன்ற விஷயத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விரிவான அறிவிப்பு எதுவும் இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கையில் செய்வாங்களா, வழக்கு தொடர போகிறாங்க, அது வழக்கு தொடர்வதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது தொடர்பாக என்ன கான்க்ரீட்டாக சொல்ல போகிறீங்கன்றது கவனிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு முக்கியமான ஒருவேளை நாளைக்கு வேளாண் பட்ஜெட் அறிவிக்கப்படுவதால் வேளாண்மை தொடர்பான 2 பட்ஜெட் அறிவிப்பு இதுலேயும் இருக்குது. அது மாதிரி ஏதேனும் வருமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா வேளாண்மை என்கிற போது பாசன திட்டங்கள், வேளாண் தொடர்பான விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். அது பொறுத்திருந்து பார்க்கணும். நெல் வீணாக போகுது, மூட்டை நெல் மழையில் நனைஞ்சு வீணாக போகுது, கருகிய போகிறது, இது போன்றவற்றையெல்லாம் கருத்தில் கொள்கிறார்களா, என்ன செய்ய போகிறாங்கன்னு போதிய கிடங்கு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. நெல்களை பாதுகாப்பதற்கு கிடங்கு இல்லை, சேமிப்பு கிடங்குகளிலே அதில் லஞ்சம் தாண்டாவது கமிஷன் அடிக்கிறாங்க அப்படின்னு இதே தமிழக வெற்றி தலைவராக இருந்தபோது விஜய் கூறியிருக்கார். அதை நிவர்த்தி செய்வதற்கு திட்டங்கள் என்ன வரப்போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு ஸ்கீமு இதுவும் வித்தியாசமாக இருந்தது. மை ஹோம் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு, மை ஹோம் அப்படின்னு. இது என்னன்னா, நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய குறைந்த வருமானம் ஈட்டக்கூடிய இளைஞர்கள் அப்புறம் அவங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து நல்ல வசதியோட தரமான வீடுகள், கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் வந்து பிபிபி முறையில் வழங்கப்படும். அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் 15,000 கோடி முதலீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ ரூரலில் இப்போது நம்ம பார்க்குறோம், நகர்ப்புறங்களில் ஜாஸ்தியாக நம்ம எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர், இப்போது வீடு வாங்குறது, ஒரு வீடு இருந்தால் போதும்னு இளைஞர்கள் எல்லாமே அடுத்தடுத்து முந்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த திட்டம் அப்போது அதில் எப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நகர்ப்புறத்து மேம்பாட்டுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நகர்ப்புறத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு கடன் உதவி பெறுவது போன்ற திட்டங்களில் இன்னும் எளிமையாக்குவது, கூட்டுறவு கடன்களுக்கு பெறுவதில் போன்ற திட்டங்களில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். எனவே இது பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது. இது வந்து நாம் நோக்கம் டார்கெட் பண்ண வேண்டியது கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், ஊரகத்தை சேர்ந்தவர்களுக்கு. அவர்களுக்கான பார்வை அதிகம் இருந்தால் பரவாயில்லை. பை ஹோம் இது போன்ற ஆங்கில சொற்களை கூட பயன்படுத்துங்க. அது சொல்லி க்ளீன் கேம்பஸ் என்று பள்ளிக்கூடம், அதெல்லாம் வந்து ஆங்கில சொற்கள் தேவையில்லாமல் நிதியமைச்சரே கஷ்டப்பட்டு தான் சில தமிழ் படிக்கிறாரு. ஒரு சில ஆங்கில சொற்கள் இடையிடையிலே அது நீங்க தங்கம் நர்ஸ் கேட்டு உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவர் வந்து இல்ல அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக பெற்றவர் கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன், எல்லாமே தமிழ், ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார் எல்லாருமே நிதி நிலை அறிக்கை படிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ் தடுமாறாத படித்தவர்கள். அது உங்க குற்றச்சாட்டுல இன்னொன்னு ஆட் பண்றேன். டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு ஒன்று போட்டு, அது மாதிரி ஆங்கில சொற்கள் 5,000 அரசு பள்ளிகளில் கூடுதலாக டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். இது வந்து குழந்தைகளுக்கான அந்த கணினி பயிற்சி, அதுக்கு டிஎன் ஸ்பார்க்னு வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசினுடைய கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், நீட்டு எதிர்ப்பு, இது மாதிரியான வழக்கமான மத்திய அரசு திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இருக்குது. அதே சமயத்தில் ஜிஎஸ்டி வரி பகிர்வை வலியுறுத்தி சில கருத்துக்கள் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, மத்திய அரசோடு என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் என்பதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாம் பல ஜிஎஸ்டி பகிர்வு மட்டுமல்லாமல் நிதி தொடர்பான பல விஷயங்களில் மத்திய அரசை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இப்போ வந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? 3 வகையான நிதி உள்ளே, தமிழகத்துக்குள்ளேயே நிதியை ஜெனரேட். இப்போ நீங்கள் இதை தானே மான்டேக் சிங் அலுவாலியா அந்த கமிட்டி வந்து ஆராய போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அதே தானே அவங்க ஆராய்ச்சி. இல்லை மான்டேக் சிங் அலுவாலியா குழு தனி நிபுணர் குழு மாதிரி. மத்திய அரசிடம் வந்து தமிழக அரசு எப்படி அதை பெறுவோம்? ஒருவேளை நீங்கள் சொல்கிறது இருக்கலாம். இல்லை அதுவும் இருக்குது. நான் அந்த இது படித்தேன். 3 மாதங்கள் அந்த கமிட்டிக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ரெவென்யூ லீக்கேஜஸ்ஸு, எக்ஸ்ட்ரா ரெவென்யூ, அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த வரக்கூடிய வரி பகிர்வு, அதுக்கப்புறம் லிக்கர் பாலிசி,
தமிழ்நாடு லிக்கர் பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, அதான் இவங்க தனியாரை நோக்கி போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்க போது அதை எல்லாத்தையுமே ஆராயத்துக்கு தான் இந்த குழு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அப்படின்னா மத்திய அரசோட நம்ம எந்த அளவுக்கு நிதியை பெற்று போராடியோ வாதாடியோ கெஞ்சியோ எப்படியோ ஏதோ ஒரு அணுகுமுறையில் பெறுவதற்கான நடவடிக்கையை முயற்சி பண்ணணும். அநேகமாக குழு 3 மாதத்துக்குள்ளே கெடு விதிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த கொடுக்குற பரிந்துரையை என்னென்னு வெளிப்படுத்தி அது குறித்த ஒரு டிஸ்கஷன் சட்டப்பேரவையிலையும் செய்யலாம், பொது அமைச்சரவையிலும் செய்யலாம். முடிந்தால் தேவையில்லை, ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்திலோடு விவாதிக்கலாம். பிறகு அதை எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக செயல்படுத்தணுங்கிறது மிக முக்கியம். அதுவரையில் காத்திருப்போம் எப்படி இருக்குன்றது. இதில் நம்ம இந்த தாய்மாமன் சீர் பார்த்தோம். அடுத்து இப்போ வந்து அண்ணன் சீர் திட்டம். அது வந்து 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு. இதில் அகைன் இது ஒரு பாப்புலர் ஸ்கீம் தான். ஆனால் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதோட பேக்ரவுண்டோட இதை வந்து பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ மிடில் கிளாஸில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா 15 சவரன் 16 சவரன் போட்டு திருமணம் செய்கிறாங்க. அதில் ஒரு சவரனை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குது. கிட்டத்தட்ட ஒரு சவரன் வந்து கிட்டத்தட்ட 1,30,000-40,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற போது, அப்போ அதில் ஒரு சுமையை வந்து அரசாங்கம் எடுத்துக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமும் இதில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு அதை பற்றி விரிவாக தெரியல. ஆனால் கடந்த முறை செல்வி ஜெயலலிதா 91-96 ஆட்சியின் போது தாலிக்கு தங்கம் இல்லை, நான் சொல்கிறது குழந்தைகளுக்கான மோதிரம். எப்படி அண்ணன் சீர் மாதிரி சொல்கிறீங்க, அதே திட்டத்து போது நிறைய கொள்முதல் பண்ணிட்டாங்க. நகைகள் மோதிரம் கொள்முதல் பண்ணி ஆட்சி மாறி பிறகு திமுக ஆட்சி வந்தோடு அதை ஏலத்துக்கு விட்டாங்க. வாங்கிய மோதிரங்களை அதை வச்சுக்கிறதுக்கும் பயன் இல்லை, அதை காசாக்கணும் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பெறணும், அது ஏதாவது நம்ம பயன்படுத்தணுமோ அப்படிங்கிறப்போ அதை உருக்கி பண்ணுறது தான் எக்ஸ்பென்சிவ். ஆகையினால் அதை ஏலத்துக்கு விட்டு டெண்டர் விட்டு ஏலத்துக்கு விட்டதை விளம்பரம் கூட சமூக நலத்துறை விளம்பரத்தை கூட நான் பார்த்துருக்கேன். அது தொடர்பாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அது விற்றார்களா இல்லையான்னு தெரியல. இது தங்க மோதிர திட்டம் இது போன்றவை என்ன காரணமாக கோளாறு தான். இங்கே சரியான அதை எப்படி அதை செயல்படுத்துவது என்பதில் கோளாறு. ஆகையினால் அப்படி நடந்தது. இந்த மாதிரி தங்க நகை கொடுவது, தங்க நாணயம் தருவது போன்றவற்றெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இதில் 2 தவறு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுக்காம இருக்குது. 2வது இடைத்தரகர்கள் இதில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மத்திய அரசுங்க என்ன பண்ணுங்க, நேரடியாக இப்போ ஜன்தன் திட்டம், அப்புறம் விவசாயிகளுக்கு திட்டம் போன்றவற்றெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்க கணக்கு போயிடும். ஜிஎஸ்டி இது இருக்குல்ல, ஜிபே போன்ற முறை இருக்குல்ல, யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட பணம் நேரடியாக அங்கே போய் சேர்ந்துடும். இடைத்தரகர்களோ அந்த இடையில் சுரண்டுகிற பழக்கம் இருக்காது. அது மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனையாகிவிடும். அதெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். ஆக நலத்திட்டங்களில் இந்த மாதிரி நலத்திட்டங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதான். இதில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். அதுக்கு வந்து 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த திட்டம் வந்து எப்படி பார்க்குறீங்க? முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அநேகமாக முதியோர் இல்லங்கள் மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன் ஹோம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு கைவிடப்படாதவர்கள், ஆனால் அவருடைய மகனோ அடுத்த வாரிசுகளோ வெளிநாடுகளில் இருப்பாங்க, பொருளாதார பிரச்சனை கிடைக்காது அவங்களுக்கு. ஆமாம். ஆனால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற போது கேர் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி முதியோர் இல்லங்களை கூட அரசாங்கம் கவனத்தில் கொள்ளலாம். இது இப்போது அதிகரித்து வருகிறது மெல்ல மெல்ல. தனியார்கள் நிறைய இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துகிறாங்க. அதை அரசே நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு நிதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவனோட மகனோ மகளோ வெளிநாடு நிதி பொருளாதார தட்டுப்பாட்டு பிரச்சனை இல்லை. இவங்களே கூட தங்கள் சேவிங்ஸில் ஒரு கணிசமாக சில லட்சங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அது தனியாருக்கு போகிறது பதிலாக அரசாங்கத்துக்கு போனால் அது வருவாய் பெருக்குவதற்கான வழி. அதே போன்ற இப்போ வருவாய் பெருக்குவதற்கு இன்னொரு தகவல் காலையில் கூட ஒரு சொன்னேன். சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் அல்ல, சொசைட்டி ஆக்ட் சட்டத்தின் கீழே தனியார் பல சங்கங்கள் இருக்குது. ஏராளமான 75,000 அல்ல பல ஆயிரம் சங்கங்களில் 75,000 சங்கங்கள்
தங்கள் பதிவு கட்டணத்தை புதுப்பிக்காமல் இருக்காங்க பல ஆண்டுகளாக. அதெல்லாம் மீண்டும் வசூலிப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் செய்யலாம். அப்போ ஓரளவு ஃபுல்லாக அவங்களுக்கு பேக்லாக்ஸ் பார்த்திங்கன்னா, அரியர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கூட வரலாம். அதை ஒரு சலுகை கொடுத்து வரி வசூல் அதை கட்டணத்தை வசூல் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு சொசைட்டி அங்கே சங்கம் தங்களது பதிவு கட்டணத்தை ஆண்டுதோறும் பதிவு கட்டணம் 500 200 வச்சுக்கலேன், அதை நிலுவையில் வச்சுட்டே பல லட்சம் இருக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சங்கங்களுக்கும். 75,000 சங்கங்கள் அப்படி பே பண்ணாமல் இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த வசூல் பண்ணி ஒரு சலுகையை அறிவிக்கலாம். 5 லட்சம் டியூ வச்சுங்களா, 4 லட்சம் கட்டினா போகிறோம், 3 லட்சம் கட்டினா போகிறோம்னு சொல்லி. ஆனால் சொன்னால் அவங்க கட்ட வரக்கூடும். அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் முடியாது, கணிசமான அளவு இருந்தாலும் கட்டிட்டு ஆண்டுதோறும் அவர்கள் கட்டணம் செலுத்துகிற ஒரு நிபந்தனையை விதிக்கணும். அப்படி விதித்தால் அரசுக்கு கணிசமாக ஒரு 100 கோடி 200 கோடி பல கோடி கிடைப்பதற்கான 75,000 சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சங்கமும் 2 லட்சம்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ ஆகுது? அத்தனை கோடி நிலுவை கிடைக்கும். ப்ளஸ் ஆண்டுதோறும் வருமானம் கிடைக்கும். பத்திரப்பதிவுத்துறைக்கு அது கிடைக்கும். இதையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டால் நல்லாயிருக்கும். ஓகே சார், நேர்காணலில் முடிக்கிறதுக்கு முன்னாடி 100 மார்க் எவ்வளோ மார்க் போடுவீங்க இந்த பட்ஜெட்டுக்கு? இப்போ சத்திக்கு 65லேருந்து 70 வரையில் கொடுப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெற்றிகரமாக, அதாவது அறிவிப்புகளை பொறுத்து இது செயல்படுத்தலைன்னா அதாவது தியரட்டிக்கல் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு நான் 2 எடுத்துக்கிறேன். தியரியில் 65லேருந்து 70 மார்க் வாங்கிட்டாங்க. ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எல்லா சோதனைகளையும் தோற்று போயிட்டாங்கன்னா அடிபட்டு போடும். இல்லை அதுவும் கணிசமாக வெற்றி பெற்றாங்கல்ல, முதல் கிளாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தியரட்டிக்கல் கிளாஸுக்கு மார்க் கொடுத்தது தான், ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு இன்னும் மார்க் கொடுக்கல. ஸோ அது வந்து காத்திருக்கணும் வேண்டியது. திட்டங்கள் வெற்றி அடைகிறதான்னு பார்ப்போம், செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ திட்டங்கள் வெற்றி அடைகிறதான்னு பார்ப்போன்றீங்க. ஆனால் பேர்லேயே இங்கே வந்து வெற்றி இருக்குது, அதை தான் தாவேக்காவினர் பார்ப்பாங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி விளச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.